வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ பாஸ்தா பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்தாவை நல்லா வேக வைக்க போகிறோம். அடுத்து வந்து சாஸ் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து 250 கிராம்ஸ் வந்து FUSILI பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த FUSILI பாஸ்தா. அடுத்து வந்து இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி வேக வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் தண்ணி கொதி வந்த பிறகு இப்போ அந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இதுக்கு ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு 7 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேகட்டும். ஸோ இந்த பாஸ்தா வந்து கம்ப்ளீட்டாக இப்போ குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% குக் ஆனாலே நம்ம வந்து இப்போ எடுத்துக்குவோம். இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் ப்ளேஸ் பண்ணி நம்ம நார்மல் வாட்டர் அது மேலே ஊற்றி ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு இதை கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இதுக்கு இடையில நம்ம இப்போ சாஸ் ப்ரிப்பரேஷன் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சாஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சரும் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கும் சின்னதாக நறுக்கி அதை ஆட் பண்ணிடுவோம். அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியனை குட்டியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3, அப்புறம் பெரிய வெங்காயம் 1, கேப்சிகம் வந்து ஒரு அரை கேப்சிகம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஓவராக குக் பண்ண வேணாம், இல்லாட்டி அதோட க்ரன்ச்சினஸ் அப்படியே போயிடும். ஸோ அதனால் அடுத்து பாதியிலே வந்து இப்போ சாஸஸ் ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சோயா சாஸ் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வினிகர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சீனி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சீனி ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டை கூட்டும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக அடுத்து முடிக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. ஸோ வந்து தண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக ஃபார்ம் ஆகாது. ஸோ இன்றைக்கி நான் பாதி கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வர மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்ல ஸ்டிக்கி ஃபார்மேட்டுக்கு வந்தோடனே இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை போட்டுடலாம். ஸோ இந்த சாஸோடு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய FUSILI பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.